ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷினில் சப் ப்ரோக்ராம் கால் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎன்சி மிஷினில் சப் ப்ரோக்ராம் கால் பண்ணுறதுக்கு M98 M99 இதை வந்து பயன்படுத்துவாங்க. M98 அந்த கமெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு சப் ப்ரோக்ராமோட ப்ரோக்ராம் நம்பர் என்னவோ அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கால் பண்ண போகிறீங்க அப்படின்னா பீன்னு டைப் பண்ணி அந்த 5ன்னு போட்டு நீங்கள் எண்டா பிளாக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சப் ப்ரோக்ராமை கால் பண்ணும். அதாவது இப்போ சப் ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு அதாவது அது வந்து மிஷின் வந்து ஹோம் பொசிஷன் போகிறதுக்கு சில லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். அந்த லைனை வந்து நீங்கள் ஒரே ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். எல்லா இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் அந்த சப் ப்ரோக்ராமாக நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா காப்பி பேஸ்ட் மாதிரி தான். இப்போ நார்மலாக இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லைனு G28 U0 W0 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதே இப்போ வந்து மிஷின் வந்து ஹோம் பொசிஷனில் நின்று தான் ஸ்டார்ட் ஆகணும், இங்கனக்குள்ளே போகணும், பெட்டு வந்து காமனாக இவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரே லைன் வந்து எல்லா ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயும் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு இதில் நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டைப் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயினான கண்டென்ட் என்னென்ன இருக்குது, அந்த டர்னிங்கோட இது சைஸு எல்லாமே நீங்கள் வந்து மெயின் இதில் போட்டுட்டு மெயின் ப்ரோக்ராமில் போட்டுட்டு இந்த நார்மலாக மூவ் ஆகுறது ஹோம் பொசிஷன் போகிறது இது எல்லாமே சப் ப்ரோக்ராமில் ஒரே ப்ரோக்ராமாக நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் மிஷின் வந்து ஹோம் பொசிஷன் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் M98 அப்படின்னு போட்டு பீன்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சப் ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் நம்பரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த பீன்னு போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்தில் பீன் குறிக்கிறது என்னென்னா அது வந்து ப்ரோக்ராமை தான் குறிக்குது. அந்த இடத்துல நீங்கள் அந்த நம்பரை போட்டுட்டு எண்டா பிளாக் கொடுத்து நீங்கள் அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சப் ப்ரோக்ராமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதில் கடைசியாக அந்த சப் ப்ரோக்ராம் முடிகிற இடத்துல M99 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப் ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மெயின் ப்ரோக்ராமுக்கே வந்துடும். மெயின் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இதை வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போது ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகும், இப்போ ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் மிஷினில் காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், இது சிஎன்சி மிஷினில் இது வந்து மெயின் ப்ரோக்ராமு 06868ன்றது வந்து மெயின் ப்ரோக்ராமு. இதில் M98 P6 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னென்னா இப்போது அந்த இடத்துல சப் ப்ரோக்ராம் கால் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நான் கொடுத்துருக்கேன். அது என்னென்னா இப்போ நம்ம P6ன்றதுக்கு நான் வந்து இப்போது அந்த ப்ரோக்ராமை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிற இந்த ஆரோ கீஸ் பட்டன் இருக்கும். இந்த ஆரோ கீஸ் பட்டன்ஸை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் அந்த ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து வந்துடும். இப்போ ப்ரோக்ராம் நம்பர் வந்துருச்சு பாருங்கள், 06ன்னு வந்துருச்சா. மிடில் ரெஃபரன்ஸ்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா ஒரு இடத்துல இருக்கிற மிடில் ரெஃபரன்ஸை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். T0 G0 Z-14 கொடுத்துருக்கேன். அப்போனா இதே ப்ரோக்ராம் வந்து எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள்,